சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் காணாமல் போன 3 வயது குழந்தை மீட்கப்பட்டது தொடர்பான கூடுதல் விவரங்களை அவர்களுடைய பெற்றோரினுடைய அந்த கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் தற்போது நேரலையில் இணைந்திருக்கிறார். மணிகண்டன் வணக்கம். தற்போதைக்கு இந்த 3 வயது குழந்தை மீட்கப்பட்டிருப்பது குறித்து அந்த பெற்றோர்கள் என்ன விதமான மனநிலையில் இருக்காங்க, அவர்கள் எந்த அளவிற்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க, அவங்க யார் யாருக்கெல்லாம் தற்போது நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க? குழந்தை கடத்தப்பட்டு 24 மணி நேரத்திலேயே குழந்தை கிடைத்திருக்கிறது. பெற்றோர் குழந்தையுடைய தாயார் ஹுசேனா பானு தற்பொழுது மிக ஆனந்தத்தில் இருக்கிறார். அவரிடமே கேட்போம், குழந்தை கிடைச்சிருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்கம்மா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எனக்கு மறுஜன்மம் கிடைச்ச மாதிரி இருக்கு சார். என் பிள்ளை போனதுலேருந்து செத்து போன மாதிரி ஆயிட்டேன். என் பிள்ளை கிடைச்சா எனக்கு மறுஜன்மம் மாதிரி சார். மீடியாக்காரங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். டீனுங்க எல்லா போலீஸ்காரங்களுக்கு. நீங்க யார் சார்? எஸ்பி வரும், அவங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க சார் எல்லாருமே. ஓகே, நீங்க அந்த மருந்து சீட்டு வாங்க போனீங்க இல்லையா, அந்த ஆய்வறிக்கை வாங்கின பிறகு குழந்தை கூட தான் இருந்தது, வாங்கின பிறகு காணாம போச்சுன்றீங்க. இந்த கடத்தப்பட்டதா கூறப்படுற பெண்மணி உங்க கூட இருந்தது நீங்க பாத்தீங்களா நேத்தி? என் கூட இல்லை சார். அவங்க வந்து அந்த திண்ணை மாதிரி கட்டியிருக்காங்களா, அங்கே உட்காந்துட்டாங்க. அவங்க உட்காந்து தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என் குழந்தை காணோன்னா திரும்பி பார்த்தா அவங்களையும் காணோம். அதனால தெரிஞ்சுட்டு இருக்கிறேன் சார் நான். வேற யார், அதாவது ஒரு பெண்மணி தான் கடத்தினதா கூறுறாங்க இல்லையா, அந்த பெண்மணிக்கு வந்து மனநிலை சரியில்லைன்றதும் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க அதை பத்தி நினைக்கிற அந்த பொம்பளை பாத்தீங்களா நீங்க? பார்த்தேன் சார். அப்படிதான் நினைக்கிறேன். அவங்க ஒரு மாதிரி லூஸ் மாதிரி தான் இருக்காங்க. அவங்க சரியா தெளிவா பேசுறது இல்ல. அவங்க ஒரு மாதிரியா இருக்காங்க. அதனால நான் எதுவுமே கேட்டுக்கல சார். என் பிள்ளை கிடைச்சதுக்கே ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு. நேத்தி உங்க குழந்தை காணாம போனதுல நீங்க எங்கெங்கெல்லாம் தேடி அலைஞ்சீங்க? உங்க கணவரும் தேடி அலைஞ்சதா சொல்லியிருந்தாங்க. எங்கெங்கெல்லாம் குழந்தை தேடி அலைஞ்சீங்க? நான் ஸ்டான்லி ஃபுல்லா தேடி அலைஞ்சேன் சார். எங்க வீட்டுக்கார் எல்லாமே அந்த முத்தமிழ் நகர், எம்ஆர் நகர், அப்புறம் காவங்கரை எல்லாம் போய் தேடினாங்க சார். எங்க மாமா, எங்க வீட்டுக்கார் எல்லாரும் போய் எல்லா இடத்துலயும் தேடினாங்க சார். குழந்தைய வந்து அந்த பெண்மணி கூட்டிட்டு போய் அடிச்சுதான் சொல்றாங்க. அது நீங்க குழந்தைகிட்ட கேட்டீங்களா, என்ன சொன்னாங்க? ஆமா சொன்னேன் சார். அடிச்சாங்க சொன்னேன் சார். என் பிள்ளையா அடிச்சான்றாங்க. ட்ரெயின்ல போனேன்னு சொல்றான் சார். என் பிள்ளை ட்ரெயின்ல கூட்டிட்டு போயிருக்காங்க. என் பிள்ளைய அவன் அழுதான்றதுக்காக ஒரு அடி அடிச்சிருக்காங்க. கணத்துலயே அடிச்சிட்டாங்களாம். எங்க கூட்டு போனாங்க? எந்த இடத்துக்கு கூட்டு போனாங்க? குழந்தைய எந்த இடத்துக்கு கூட்டு போனாங்க? எந்த இடத்துல கூட்டு போனா சொல்லல சார். குழந்தைக்கு தெரியல சார். ஆனா ட்ரெயின்ல மட்டும் சொல்றான். ட்ரெயின்ல போனேன் நான். சந்தோஷமா சொல்றேன். குழந்தையுடைய தந்தை பர்கத்துல நம்மிடையே இருக்கார். அவரிடமே கேட்போம். சார் வாங்க, குழந்தை கிடைச்சிருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்றேன் சார். இது வந்து எனக்கு மறுஜன்மம் மாதிரி. இந்த மீடியா, இன்ஸ்பெக்டர், இந்த கட்சிக்காரங்க, எஸ்டிபி கட்சிக்காரங்க எல்லாம் எனக்கு நைட்டு 1 மணி வரைக்கும் எனக்கு கஷ்டப்பட்டாங்க. போலீஸ் நைட்டு விடிய 24 ஹவர்ஸ் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏசி டிசி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். எல்லாம் ரொம்ப கஷ்டம். மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா. முக்கியமா கொடுங்கியூர்ல இருக்கிற உங்க பகுதி மக்கள் தான் அந்த குழந்தைய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா நான் வந்து கொடுங்கியூர்ல தான் இருக்கிறேன். அந்த டீக்கையில் பையனை அடிக்கடி கூண்டு போவேன். அந்த டீக்கையில் பார்த்து தான் கண்டுபிடிச்சி என் பையனை ஒப்படைச்சிருக்காங்க. அவங்களும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் என் குழந்தை கடிச்சிருக்க மாட்டான். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்து. பொதுமக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ஏன்னா குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும்னு ஒரு இது இருக்கு இல்லைங்களா? இப்போ இனிமேல் நீங்க எப்படி பொதுமக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பொதுமக்கள் என்ன சொன்னேன், குழந்தைய நீங்கள் உங்கள் குழந்தைய பத்திரமா பார்த்துங்க. நாங்கள் பறி கொடுத்த மாதிரி நீங்கள் யாரும் பறி கொடுத்துக்காதீங்க. இப்போ எங்கே போனாலும் குழந்தைங்களை கையில் பிடிச்சிட்டு போங்க. எங்கே போனால் வெளியே விளையாட விடனாலும் நீங்கள் கண்காணிச்சினே இருங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப மனுஜன்ம மாதிரி எங்களுக்கு. இதை கட்சி வந்து பெரிய விஷயமா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஆல் மீடியா. குழந்தை கிடைத்தது பெரும் மகிழ்ச்சியில் இருப்பதாக குழந்தையுடைய பெற்றோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.